அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய சேனலுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இருக்குது. அது மூலமாக எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏற்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு நானே நேரடியாக உங்கள்கிட்ட பேசி செஞ்சும் கொடுக்குறேன். நிறைய பேர் பயன்பெற்றிருக்காங்க, வெற்றியும் பெற்றிருக்காங்க, நல்லா இருக்காங்க. நீங்களும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக நான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் இதில் கொடுக்குறேன். மோரோவர் எங்கள் சேனல் பேரில் வேறு யாராவது போலியாக ஆரம்பித்து பேசுனாங்கனாக்கா நம்பாதீங்க. யாராக இருந்தாலும் நேரடியாக நானே பேசுவேன். அப்படி வேறு யாராவது பேசுனாங்கனாக்கா நம்பாதீங்க. பிடிஎஃப் ஃபைலு, புக்கு விற்கிறது இதெல்லாம் எதுவுமே நாங்கள் பண்ணுறதில்ல. நேரடியாக பரிகாரம் செஞ்சு அவங்க விலாசத்திற்கே அமுச்சு விட்டுறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்கள்கிட்ட நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள். நானே உங்கள்கிட்ட நேரடியாக பேசுவேன். அது இல்லாமல் போலியான நபர்கள் என்னுடைய வாய்ஸை திருடி, சேனலில் இருக்கிற வீடியோவை திருடி போட்டு அதன் மூலமாக விளம்பரம் தேடி உங்கள்கிட்ட வந்தாங்கனாக்கா தயவு செஞ்சு நம்பாதீங்க. அப்படி நீங்கள் பணத்தை இழந்துட்டிங்கனாக்கா அதற்கு நாங்கள் பொறுப்பு ஏற்க முடியாது. ஆகையால் ஜாகிரதையாக இருங்க. யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனாக்கா நேரடியாக என்ன தொடர்பு கொள்ளுங்க. நானே உங்கள்கிட்ட நேரடியாக பேசுவேன். அதற்குண்டான தீர்வை நானே உங்களுக்கு செஞ்சு தரேன். அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை அடிக்கடி சண்டை சச்சரவுகள் பிரச்சனை பண்ணுறவங்கள எப்படி சரி பண்ணுறது. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா வேணும்னே பிரச்சனைகளை உருவாக்குவாங்க. உங்களை காதலிச்சுக்கிற நம்பர் உங்கள் மேலே சந்தேகப்பட்டு தேவையில்லாமல் பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவாங்க. இதே பிரச்சனைகள் கணவன் மனைவியிடையே கூட ஏற்படுத்திக் உண்டான வாய்ப்புகள் அதிகம். தேவையில்லாத சந்தேகங்கள், இதனால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல், அதனால் ஏற்படக்கூடிய வாக்குவாதங்கள் இதெல்லாம் நிரந்தரமாக நிறுத்தணுன்னாக்கா பாதிக்கப்பட்ட நபர் யாரோ, கணவனோ மனைவியோ, காதலனோ காதலியோ, இந்த வசியமுறை ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு முறை பண்ணாலே போதும், வெற்றியை உறுதியாக தரக்கூடியது. இதற்குரிய நாள் பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் எப்போனாலும் பண்ணலாம். டைமிங் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது ஒரு 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க. அப்படி முடியாதவங்க மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணிக்குள்ளே பண்ணலாம். சில பேருக்கு நேரமின்மை ஒரு தடையாக இருக்கும். சில பேர் காலையில் வெளியாக இருப்பாங்க, அவங்களால பண்ண முடியாது, ஃபேமிலியோடு இருப்பாங்க. இது ரகசியமாக பண்ணக்கூடிய ஒரு வசிய முறைகிறதுனால சில பேரால் அது முடியாது. அதனால் ஈவினிங் பண்ணலாம். இதற்கென்று குறிப்பிட்ட இடம் எதுவும் கிடையாது. ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அங்கே உட்காந்து பண்ணுங்க. 30 வினாடிகள் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. இதெல்லாம் குறைஞ்சபட்ச நேரம், செலவே இல்லாமல் ஈஸியாக ஒருத்தரை வசியம் பண்ணிடலாம், சரி பண்ணிடலாம். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம். இது நானும் சாப்பிட்டு கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொடுக்க போகிற இந்த எளிமையான எந்திரத்தை நான் சொல்கிற மாதிரி பண்ணிவிடுங்க. வெற்றி உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறவங்க, சந்தேகப்படுறவங்க யாராக இருந்தாலும் ஆளே மாறிடுவாங்க. உங்கள் மேல் அன்பு, பாசம், நேசத்தோடு பழக ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படி 9 கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. 786 போடுங்க. இங்கே 384, இங்கே 383, இங்கே 294, இங்கே 719, 719, இங்கே 781, இங்கே 792, இங்கே 313, 321, 392. எப்பவும் போல் உங்கள் பேர் ரைட் ஹேண்ட் சைட் கீழே போட்டுக்கோங்க. நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்களுடைய அம்மா பெயர் போடுங்க.
விரும்பும் நபரின் பேர்னு போடுறேன். உங்கள் கூட பிரச்சனை பண்ணுறவங்க, சந்தேகப்படுறவங்க, அவங்க யாராக இருந்தாலும் ஆணோ பெண்ணோ கணவனோ மனைவியோ அவங்களுடைய பேர் இங்கே போட்டு, அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தி அப்படின்னு போட்டுருங்க. போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க. இந்த புதுசாக லவ் பண்ணுறவங்க, லவ் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆனவங்களுக்கு இந்த அம்மா பேர் தெரியாமல் இருக்கும். அவங்க ஹவ்வா போடுங்க. ஆங்கிலத்தில் பேர் எழுதுகிறவங்க ஹவ்வா இப்படி போடுங்க. உங்கள் தாய்மொழி என்னவோ அந்த மொழியில் நீங்கள் பேர்கள் எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தமிழில் தான் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. வரைஞ்சி முடிச்சப்பறம் இதை மடிச்சுக்கோங்க. நல்லா மடித்து டேப் போட்டோ நூல் போட்டோ சுற்றிடுங்க. நல்லா ஓரளவுக்கு சுற்றினா போதும். சுற்றி முடிச்சப்பறம் இதை பாரமான பொருள் கீழே வைங்க. வெளியே போய் வைக்கிறவங்க ஒரு 3 கிலோ எடை குறையாத கல், யாரும் எடுக்காத ஒரு இடமா பார்த்து அது கீழே வச்சு மேலே கல் வச்சுருங்க. வெளியே போக முடியாதுங்க, வீட்டுக்குள்ளே தான் வைக்க முடியும் என்னால் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக யாரும் எடுக்காத இடமா பார்த்து ஒரு பாரமான பொருள் கீழே வைக்கலாம். பீரோக்கு அடியிலையோ கட்டில் காலுக்கு கீழே வைக்கலாம். ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள். வெற்றியை உறுதியாக தரக்கூடிய அற்புதமான அவசிய முறையை பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.